ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆதர்ஷ். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவரோட 4வது மேட்ச்சு தோத்துட்டா. இப்ப 3 மேட்ச் வரிசையா தோத்துருந்துருக்கா. ஆதித்யாவும் இப்ப வந்திருக்கான். நீ இந்த மேட்ச பத்தி என்ன நெனச்ச? ரொம்ப நாளா ஆச்சு நீ இந்த சேனல்ல இருந்து. ஹாய் வியூவர்ஸ். எஸ், ஒரு மேட்சை நான் மிஸ் பண்ணிட்டேன். நேற்று வர முடியல சேனலில். பட் நான் இந்த மேட்ச் இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன். அண்ட் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக தான் இருந்தது. பட் ஐ திங்க் நானும் நீனும் பேசிகிட்டு இருந்தோம். லைக் இந்த மாதிரி டாஸை லூஸ் பண்ண உடனே லைக் சிஎஸ்கே கொஞ்சம் இட் வாஸ் கோன் பி டஃப் ஃபார் தெம் வி டிஸ்கஸ்ட் இல்லையா? பிகாஸ் தே when DC chose to bat first, I felt if we can't chase a total more than 170, 180 லாம் it will be very difficult to chase with our batting. இன்னைக்கு அந்த டூ சேஞ்சஸை பத்தி நீ என்ன நினைச்ச? ஐ திங்க் நீ சொல்லிட்டு இருந்த கான்வே, they need to bring in Conway. You said how important he was to strengthen the batting lineup, and they did that today. And they bought முகேஷ் குமாரும் உள்ளுக்குள்ள வந்தாரு. அவர் சுமாரா தான் இன்னைக்கு போட்டார், நல்லாவே போடல. பட் நீ என்ன நினைச்ச அந்த சேஞ்சஸை பத்தி? ஸோ சிஎஸ்கேக்கு முகேஷ் குமாரா? ஆமா, சிஎஸ்கேக்கு முகேஷ் சௌத்ரி, சாரி. ஸோ அதாவது ஐ தாட் தே மேக் சேஞ்சஸ் பத்தி எனக்கு ஒரு சேஞ்ச் எனக்கு புரியல. நான் அன்ஷு கம்போஜ கொண்டு வந்திருப்பேன். எதனால அவ முகேஷ் சௌத்ரியை கொண்டு வந்தான்னு எனக்கு புரியவே இல்லை. தப்பான மூவ். நம்ம பார்த்தோம் என்ன ஆச்சுன்னு. தேவன் கான்வே கொண்டு வந்தது நான் தப்பான மூவ்னு சொல்ல மாட்டேன். நானே நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன். டாப் 3 ஷுட் பி தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கெய்க்வாட் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நிறைய ஒரு சில பேர் சொல்றா அது ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். ருத்ராஜ் கெய்க்வாட் should open the batting rather than bat at 3. ஆனா இப்ப தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா 2 பேரும் விளையாடணும்னா ருத்ராஜ் கெய்க்வாட் தான் நம்பர் 3ல விளையாட முடியும் கம்பேர்ட் டு தோஸ் 2. அப்ப in terms of the best choice opening combination, it will be Rachin Ravindra and Rutraj Gaikwad. அதுக்கப்புறம் ஒரு யங்ஸ்டர் சச் ஷேக் ரஷீத் ஆர் ஆந்திரே சித்தார்த்தை வேணா கொண்டு வந்துட்டு ஒரு 3 ஓவர்சீஸ் பிளேயரோட போகலாம். பிகாஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் த இம்பாக்ட்ஃபுல் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பாரிங் ரச்சின் ரவீந்திரா அண்ட் நூர் அகமத் பத்திரானா வந்து அவர் போடுற சமயத்துல நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன், பிரயோஜனமே படாது. 10வது ஓவருக்கு அப்புறமா இஃப் இஸ் ரிட்டைன்டு ஓவர்சீஸ் ஃபாஸ்ட் பவுலர் இஸ் காட் டு பவுல் இன் த பவர் பிளே. அவ்வளோ காசு கொடுத்து ரிட்டைன் பண்ணிட்டு இஃப் யூர் பவுலிங் இன் when the match is over there is no point. நான் ப்ரீ வீடியோலயே சொன்னேன். இப்ப நம்ம மேட்ச்குள்ள போறதுனால தட் பத்தியானா ஷுட் பவுல் இன் த பவர் பிளே. அது நடக்கல. ஐ ஃபீல் தேர் யூசிங் இட் இன்கரெக்ட்லி. ஆனா தேவன் கான்வே கொண்டு வந்தது வந்து ஐ வில் நாட் சே தட் இஸ் அ பேட் டிசிஷன். இப்ப டெல்லி கேபிட்டல் 11 நம்ம பார்த்தோம்னா ஃபாஃப் டு பிளஸி இன்னைக்கு he was not available. அதனால தான் 3 ஓவர்சீஸ் பிளேயரோட தான் போனா. தே ஆர் பேட்டிங் அண்டில் நம்பர் 8 நினைக்கிறேன் வித் விப்ராஜ் நிகம். கரெக்டான ஒரு காம்பினேஷனோட தான் போனா. நான் முன்னாடியே சொல்லியிருந்திருக்கேன் அவருக்கு ஆப்ஷனே இல்லை வெளியில. இப்ப ஃபாஃப் டு பிளஸி இல்லாத இந்த பேட்டிங் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? கேஎல் ராகுல் ஒருத்தர் அவுட் ஆனா ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு அவர் பேட்லயே பண்ற மாதிரி தெரியல. ஐ லெட் யூ கமெண்ட் ஆன் ஹவு ப்ரொசீடிங்ஸ் வென்ட் ஆல்சோ. நான் ஜானி பேர்ஸ்டோவை சைன் பண்ணணும்னு சொன்னேன் பிகாஸ் ஐ காட் த ஓவர்சீஸ் ஸ்லாட் லெஃப்ட். ஹாரி ப்ரூக் ஹஸ் புல்ட் அவுட். அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி வாஸ் பாட் இன் ஜஸ்ட் ஃபார் திஸ் மேட்ச். இந்த பேட்டிங் அஷூரன்ஸே இல்லை. இஃப் யூ டேக் அவுட் கேஎல் ராகுல், அக்ஷர் பட்டேல் நடுவில் வந்து அடிப்பார். ஆனால் கேஎல் ராகுல் இந்த டோனை செட் பண்ணதுனால தான் அக்ஷர் பட்டேல் வந்து நடுவில் வந்து இட் இஸ் அ மோர் அஷோர்ட் காம்பினேஷன். ஸோ அவ வந்து கரெக்டான 11ஓட தான் போனா. ஆனா வித்வுட் ஃபாஃப் டு பிளஸி இஃப் யூ லெட்டிங் them get to 183, it shows the kind of bowling resources you have got it. இப்ப டெல்லி வந்து ஒரு 51 ரன் இருந்துச்சா பவர் பிளேல. நீ என்ன நினைச்ச அவளோட சிஎஸ்கேவோட bowling effect? See, Jake Fraser Maggak வந்து I've always thought, okay, like he might have had some history of successes in IPL here and there, but he's a very hit or miss player. He's one of those players who will get you a quick 50 in the power play, or else he'll get out. Okay, and I thought Khalil Ahmed வந்து சூப்பரா போட்டார் இந்த first, moving it away from him, and he didn't know what to do with the ball. So he naturally, a player like Jake Fraser Maggak, he just caved in to the pressure and hit a false shot straight to the fielder. So
Khalil Ahmed bowled really well, and it was very refreshing to finally see KL Rahul at the top of the order opening. I think yes, our 5 and 6, like he has been doing okay. He has been okay. He is 5-6. wherever you put. Oh, you mean ODI cricket? Sorry, I thought you mean Yeah, T20. in the middle order, like he's been okay. Like even in the last match, he came in the middle order. KL Rahul. 15 of 15 அந்த ஒரு மேட்ச் தான் விளையாடி இருக்காரு. Yeah, but he's been okay. Like whenever the situation demands, he has come in and done what he's needed to do for the team. At that stage, what they just required when he was batting last game, they just required the quick boundaries. But today, he didn't even break a sweat. He just like he was just piercing the gaps, and he wasn't trying to muscle the ball in any way. It was just pure timing and class from him. And, he just made it look so easy in the end. I think it was good to see him bat so freely. I think that was one of the big reasons why they got to the 180 total. And I felt Abhishek Porel also, in the short time that he lasted in the crease, he played a very impactful knock, that he's the supporting role with KL Rahul, and that really after another bad power play for CSK, it really set them on the back foot, which is why I think they got to 180. And நானும் இன்னும் பேசிட்டு இருக்கோம் சிஎஸ்கேவோட bowling பத்தி. They didn't even, இப்போ ருத்துராஜ் கைக்வாட் didn't even finish his spinners overs. Like ஆமா, அது ஒரு நான் நிறைய தடவை பார்த்துருக்கோம். அத முன்னாடி இது என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இப்ப முகேஷ் சௌத்ரி இன்னைக்கு 4 ஓவர் போட்டு 50 ரன் கொடுத்திருக்காரு. அவர் விளையாடி இருந்திருக்கவே கூடாது. ஆனா எதனால ஏத்தான்னு எனக்கு புரியல. அவர் 4 ஓவர் போட விடுறார். போன வருஷம் இந்த டரேல் மிச்சல் 4 ஓவர் போட்டார் இந்த குஜராத் டைட்டன்ஸ் கிட்ட. ஆனா ஜடேஜா 2 ஓவர் தான் போட்டார். டரேல் மிச்சல் 4 ஓவர் போட்டு 52 ரன் கொடுக்குறாரு. ஸோ இஸ் நாட் ட்ரஸ்டிங் த ஸ்பின்னர்ஸ். அப்ப இஃப் யூஆர் நாட் ட்ரஸ்டிங் த ஸ்பின்னர்ஸ், அந்த ஆக்ஷன் டேபிள்ல இப்படி பண்ணதுல ஃபார் 100 எம்எஸ் எனி பாயிண்ட். இப்ப அவர் இன்னைக்கு 3 ஓவர் போட்டார். when a lead bowler for you is going for runs, இப்ப take any other franchise, லீட் பவுலர் ஒரு நாள் ரன்னுக்கு போனா அவர் எல்லா மேட்சும் நல்லா போந்திருக்கார். லீட் பவுலர் ஒரு நாள் ரன்னுக்கு போனா அவரை 4 ஓவர் போட விடுவாரா இல்லையா? இப்ப ஸ்பின்னர் ஜடேஜா எந்த மேட்ச்ல 4 ஓவர் போந்திருக்காரு? போடவே இல்லை. 2-3 ஓவர் தான் போந்திருக்காரு எல்லா மேட்சும். ஸோ ரியலி எதிர்பார்த்த விஷயம் தான், பட் வெரி டிசப்பாயிண்டிங். இப்ப டிசி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் அந்த ப்ரீவியூலே சொன்னேன், பவர் பிளேல 55, டிசி 51 ரன், 10 ஓவர்ல 82 for 2 ஆன் ட்ராக். அந்த 91 for 3 வச்சு நான் அசுதோஷ் சர்மா இறக்கிருப்பேன். இதுக்காக சமீர் ரிஸ்வியை இறக்கினா இந்த மேட்சுக்கு தான் வரப்போறார் சமீர் ரிஸ்வி. ஒருவேளை சிஎஸ்கே அந்த 4வது விக்கெட் எடுத்திருந்தானா அந்த ப்ரெஷர் ஏறிந்திருக்கும். அந்த விக்கெட் எடுக்காததுனால அவர் 20 ரன் அடிச்சுட்டார். அப்புறம் கேஎல் ராகுல் 29 ஆஃப்டர். இதனாலதான் நான் சொல்றேன், அவர் மிடில் ஆர்டர்ல விளையாடினா நம்பர் 3 தான் விளையாடணும், நாட் நம்பர் 4. ஏன்னா 29 ஆஃப் 23 இன்னைக்கு. அதுக்கப்புறமா தான் சீம்லெஸ்லி அக்சலரேட்டட் ஆஃப் 100 எம்எத் in the latter half of the innings. இப்ப அவரோட கேமை மாத்த சொல்லிட்டு அவர் நம்பர் 4ல அடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். அதனாலதான் ஐ வுட் ராதர், இஃப் யூர் கோயிங் டு பிளே கேஎல் ராகுல் in the middle order which allows them to play Faf du Plessis, I would rather KL Rahul bat at number 3 than number 4. சமீர் ரிஸ்வி அந்த 20 ரன் அடிச்சிட்டதுனால அந்த 180 வந்தது. அப்புறம் பவுலிங் ரிசோர்சஸை பத்தி பேசியிருந்திருக்கோம். மதீஷா பாத்தீங்கன்னா நான் திருப்பியும் சொல்றேன், கடைசியில 4 ஓவர் போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு 2 ஓவர் போட்டு முதல் 2ல 18 ரன் கொடுத்தார். டிடி stem the flow of runs at that point? No. Rajasthan Royal கிட்ட did he stem the flow in the first 2 overs? No. RCB கிட்ட did he stem the flow of runs in the first 2 overs? No. அந்த 180க்கு ரெஸ்ட்ரிக்ட் நம்ம பார்த்தோம். 180னா இந்த டீமால இறங்கறதுக்கு முன்னாடியே தோத்து போயிடுவா அந்த டீம் that we have seen in the last few matches. So நீ என்ன நினைக்கிற அத பத்தி? Yeah, I agree with you to a certain extent. ஏன்னா like இன்னைக்கு பத்திரானா he wasn't that effective with the ball. He bowled okay, but ஏதோ அந்த லாஸ்ட் ஃபியூ லைக் டெத் ஓவர்ஸ் டு த விப்ராஜ் நிகம்ட்ட பவுன்சர் போட்டு லைக் வித் கமெண்டேட்டர்ஸ் பிரேசிங் இஸ் bowling.
but he wasn't as effective. He didn't get those early wickets up front, which he could have. I think they ஏன்னா could have gotten போடுறதே it early. கிடையாது பவர் பிளேல. ஏன்னா பவர் பிளேல Yeah, போடுறதே கிடையாது. seriously, அது நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். Like up front, he is the one bowler in your side that is the X factor in the team that will run through the side. So அதனால அந்த மாதிரி ஒரு bowler வச்சிருக்கும் போது up front, why not give him a chance? I agree with that point. But another point I wanted to ask you was, இப்ப நம்ம வந்து CSK ஓட சைடுல bowling தானே ஸ்ட்ரெங்த். எதுக்கு வந்து ஆனா ஒவ்வொரு மேட்ச்லயும் லைக் இட்ஸ் ஐ ஃபீல் இட்ஸ் நாட் கிளிக்கிங். அந்த bowling strength, like opposition still getting over 180 somehow and we are not able to chase it. அது ஏன்னா இப்ப நான் சொல்றேன் அதுக்கு. இப்ப கலீல் அஹ்மத் 3 ஓவர் போடுற பவர் பிளேல அது கரெக்டான விஷயம். நான் சொன்னேன் அன்சு கம்போஸ் போடணும்னு. முகேஷ் சௌத்ரி வந்து இப்ப நீனும் பார்த்துருப்ப, பவுன்சரா போட்டார். எதனால அவர் ஒரு நியூ பால் போலர், ஒரு ஃபுல்லர் லெங்ஸ் போடுற போலர், எதனால பவுன்சர் ஏன்னா ஒரு 4 அடிச்சுட்டா பவுன்சர் போடணுமா, அதான் லாஜிக் இந்த காலத்துல. அன்சு கம்போஸ் விளையாடணும்னு சொன்னேன், அவர் விளையாடல. திருப்பியும் நல்ல வேலை அஸ்வின் வந்து அந்த ஓவர் நன்னா போட்டுட்டு திருப்பியும் அவரை பவர் பிளேல கொண்டு வந்தா. நான் என்ன சொன்னேன், ஸ்பின்னரை கொண்டே வந்து ஆனும்னா நூர் அஹமத பவர் பிளேல கொண்டு வரலான்னு நான் சொன்னேன். அவரை கடைசியில 4 ஓவரே போடல, 3 ஓவர் போட்டு விட்டுட்டா. இது என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு. இப்ப டு வின் ஆன் அ ஸ்லோ சர்ஃபேஸ், சிஎஸ்கே have selected the team. Batting is still fragile no matter what surface they play on. Based on the bowling, you are a class player like Rutraj Gaikwad, also class player like Rachinavendra also. They have selected a team to win in the slow surfaces. இப்ப 4 மேட்ச் எந்த மாதிரி சர்ஃபேஸ் விளையாடிருக்கா? ஸ்லோ சர்ஃபேஸ்ல தானே விளையாடிருக்கா. அடி வாங்கியிருந்திருக்காளோ. மும்பை இந்தியன் மேட்ச் டே 49 or 50, it has stumbled over the line. If you do not optimize your team strategically, you are not going to get anywhere. இப்ப வந்து if you are not playing, அது என்ன 11 கோடிக்கு ரிட்டர்ன் பண்ணலாம் மதிஷா பாத்தீங்கன்னா. 11 கோடி கொடுத்து ஒரு போர் ரிட்டர்ன் பண்ணி பவர் பிளேலயே போட முடியாதுன்னா அது என்ன மாதிரி ஒரு ரிட்டென்ஷன்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீ சொல்ற மாதிரி ஒரு 3 ஸ்பின்னர், அப்புறம் பத்திரானா, அப்புறம் கலீல்னா, the bowling should look good, but it's not clicking because of the strategy. I agree with you. And if we come to their batting as well, CSK ஓட batting இப்போ வந்து எனக்கு I have a feeling, strongly I have a feeling like, because இப்போ 3 games விளையாடிருக்கா இல்லையா, 3 or 4 games, 3 games, third game, 4 மேட்ச்லயும் what we have seen is bowling மட்டும் கிளிக் ஆகலைன்னா the team நம்ம தோத்துட்டோம். Like we have no chance. bowling மட்டும் கிளிக் ஆகலைன்னா I don't think batting we even have anyone in the bench. நம்மகிட்ட யாரும் கிடையாது. நம்ம இந்த மாதிரி வெளியில இருந்து நிறைய கமெண்டேட்டர்ஸ்லாம் இல்ல, they need to do something about the team அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மகிட்ட யார் இருக்கா சொல்லு? இப்ப நான் பேட்டிங்க்கு போயிடலாம். இப்ப ரெண்டு, and we talked about before I go on to who is there on the bench. இப்போ 2 பிளேயர் நான் சொல்ல போறேன், தேவன் கான்வே, விஜய் சங்கர். நான் உன்கிட்ட நான் நிறைய தடவை நான் அதை சொல்லியிருந்திருக்கேன். தேவன் கான்வேயோட பேட் ஸ்விங் பார்க்கலாம். அவர் வந்து வாட் ஆர் த ப்ரிடாமினன்ட் ஷாட்ஸ் ஹி சக்சீட்ஸ்னா ஒரு ஃபிலிம்ஸியா ஒரு கவர் டிரைவ் விளையாடுவார், இல்லைன்னா ஒரு ஆஃப் டிரைவ் மாதிரி விளையாடுவார். அதை தவிர if you bowl straight, when the fast bowler bowls from around the wicket and bowls straight, and the bat swing, when he defends awkwardly. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், முகமது ஷமி வந்து அரௌண்ட் த விக்கெட் நேரா போட்டா தேவன் கான்வே போல்ட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் பவுன்சர் விளையாடுறச்சே நம்ம இன்னைக்கே பார்த்தோம், அந்த ஒரு கையை விட்டுட்டு he will play over the ball to go on the ground. மேலெல்லாம் போகாது, but he is not very comfortable. நம்ம அக்ராஸ் த லைன் ஸ்விங்ஸும் பார்த்தோம், and we also saw it with விஜய் சங்கர். ஸோ நிறைய பேர் நான் அது சொன்னா ஒரு கோவம் வரும், ஏதாவது ஒரு ப்ரூவன் பிளேயரு முன்னாடி என்ன பண்ணனா, அந்த பேக் ஸ்விங்னால இந்த ஸ்லோ சர்ஃபேஸ்ல இட் இஸ் லிமிட்டிங் ஹிம். He is not someone who is going to accelerate when you need to get a 180. விஜய் சங்கர் பவர் ஹிட்டிங் against the spinners அவருக்கு இப்போதைக்கு கிடையாது. I felt bad for him. நம்ம பேசிட்டு இருந்தோம், I felt bad for him. அவரை நான் குறைவும் சொல்ல மாட்டேன். that is not his game, that is not Conway's game. அப்ப இந்த 2 பேரும் வச்சுட்டு வெளியிலேயே ஆள் இல்லைன்னா அந்த பவுலிங் நாட் யூசிங் கரெக்ட்னா எப்படி ஜெயிக்க முடியும்? அண்ட் வெளியில வந்து and I'll get your views on this as well. இப்ப 2 players, Sheikh Rashid, Andre Siddharth, they rate them very highly as youngsters, and I also do.
ஒருவேளை இப்ப தேவன் கான்வே இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லோ ட்ராக்ல விளையாடணும்னா தேவன் கான்வே கோயிங் டு பி த ஆன்சர் டு அக்சலரேட். ஐ டோன்ட் திங்க் சோ. ஒருவேளை அந்த ஷேக் ரஷீத், ஆந்திரே சித்தார்த் விளையாடி ருத்ராஜ் கெய்க்வாட் கேன் ஓபன் ராதர் than bat at 3. What is your thoughts on that? See, that's true what you say about Devon Conway. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஸ்லோ ட்ராக்ஸ்ல எஸ்பெஷலி. அண்ட் அவரோட பேட்டோட ஸ்விங் அந்த பாத்வே கொஞ்சம் சரியில்லை. ஸோ that doesn't like அந்த டெக்னிக்கல் எரர்னால it restricts him from hitting areas with the leg side or straight. But ஆமா, ஐ கம்ப்ளீட்லி அக்ரி வித் யூ. இப்ப ஷேக் ரிஷித வந்து 3 வருஷமா ஸ்குவாட்ல வச்சிருக்காங்க. வாய் எதுக்கு அவனை வச்சு என்ன, வாட்ஸ் த பாயிண்ட்? அவனுக்கு சான்ஸ் கொடுத்தாதானே அவரால் ப்ரூவ் பண்ண முடியும். And someone like an Andre Siddharth is a young talent, 18-year-old. It's the perfect opportunity for CSK to look past these people like Vijay Shankar and people that clearly won't have much of an impact. Come on, Vijay Shankar like avalukே தெரிஞ்சிருக்கும் Vijay Shankarலாம் he won't have any impact before the game. Not to like take anything away from Vijay Shankar, but that's the truth. Yeah. And I'll just say this before you continue. இப்ப ஒரு சில பேர் சொல்றான், by the way you say it, they can say, oh yeah, something. நிறைய பேருக்கு அப்படிதான் சொல்லுவா when someone points out criticism. இப்ப வந்து we both felt bad for him while he was batting ன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். So I know that you would not have any இது against him. You continue. See, Vijay Shankar என்னன்னா today he tried his best, but அவருக்கு அந்த பவர் கேம் இல்ல. நீ சொன்ன மாதிரி like at the Gujarat Titans that season he was batting at 3. Here he has a very different role and batting on very different tracks as well. So அதனால அந்த பவர் கேம் அவருக்கு இல்ல. And it's a perfect opportunity to give a chance to someone like Andre Siddharth or Sheikh Rashid. And இந்த மாதிரி தானே ருத்ராஜ் கெய்க்வாட் came up and became your future captain and future star for CSK. So I think this is the opportunity because அவங்க வந்து they are not doing well. I hope that they do give them a chance in the as the tournament progresses. ஏன்னா அவங்க வந்து குவாலிஃபை பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இனிமேலாம். Like I don't personally think that CSK will find it very hard to qualify because who will they beat? எனக்கு அதுதான் புரியல. So அப்படி இருக்கும்போது this is your chance. இதுதான் உன்னோட opportunity to இந்த மாதிரி new young players ட்ரை பண்றதுக்கு and give them a opportunity to shine. இல்லையா? இல்லைன்னா பாபா அபரிஜித் கேஸ் மாதிரி ஆயிடும். வந்து வருஷக்கணக்கா வச்சுட்டு அந்த சென்னை சூப்பர் கிங்ல இருந்து இந்த ரைசிங் பூனே சூப்பர் ஜெயிண்ட்டையும் எடுத்து உக்காத்தி வச்சா அவர் எவ்வளோன்னா விளையாடினாலும் இப்ப ஐபிஎல்ல யாருமே எடுக்க மாட்டா அவரை. அதே மாதிரி இந்த ஷேக் ரஷீதுக்கு ஆகக்கூடாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, பஞ்சாப், மும்பை இந்தியன்ஸ், வேற எல்லா டீமும் they have that youngsters. Even DC people like Abhishek Porel, they stepped up today like to the இது. So எல்லா டீமும் they are trying and giving the chances to their youngster and bringing up new talent. So I feel like CSK மட்டும் அதை எதுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. It is not been in their template for a lot of the time when they resorted to experience. ஆனா இப்ப வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் யாரு? And no disrespect to these players, Vijay Shankar, Deepak Hooda, Rahul Tripathi, Sam Curran. Jamie Overton is not experienced, but he's been around for a decent level, but he's not experienced. So அவர் இதுல சேர்த்துக்க மாட்டேன். So அந்த 4 பேரையும் நான் சொல்லுவேன். I'm trying to get the squad up, but இப்போதைக்கு I don't know where it is. நான் என்ன சொல்றேன்னா, இந்த பெஞ்ச்ல none of these so called proven players like Hooda or Tripathi, none of them are match winners. None of them are. So அதனால they need to, I feel it's high time that they get these 3 youngsters in, like start rotating these youngsters like Andre Siddharth, Anshul Kamboj and Sheikh Rashid in, because there's no point of you just having them in the squad. Yeah. நான் ஒன்னு கேக்குறேன், அதாவது there is a part of me which says I don't want CSK to make changes for at least, apart from Anshul Kamboj, I don't want them to make changes for at least one more match. ஏன்னா CSK வந்து ஒரு 6 மாற்றம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் தஸ்பார். ஒரு சீசன் பூராவே 6 மாற்றம் பண்ணுவாளா இல்ல சாதாரணமா? இந்த chopping and changing வந்து I feel it disrupting that philosophy of the team. And that is why நம்ம என்ன சொன்னாலும் if they play, you have to back the 11 at some point. எல்லாருமே ஒருத்தர் என்ன பண்ணா உக்காத்தி விஜய் சங்கர் அடுத்த மேட்ச் உட்கார போற வெளியில என்ன நடக்க போகுது? இல்ல நீ சொன்ன மாதிரி like we have to accept that no change is going to lead to a different result. Okay,
அதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ரொம்ப இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் யாருமே அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா மேட்ச் வினர்ஸ் சொல்ல மாட்டேன் அந்த பெஞ்ச்ல. சோ அதனால it's better, as you say, just to make one change, maybe Mukesh, but I would also give Mukesh another chance because first match in a long time விளையாடுறார். just to back this நீ சொன்ன மாதிரி அப்படிதான். அதாவது விளையாடணும்னா ஆரம்பத்துல இருந்தே விளையாடணும். ஒரு மேட்ச் 50 ரன் கொடுத்ததுனால உக்காத்தி வச்சா then it shows that if I have one bad day I will get dropped அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடும். Yeah, so I think they have like their hands are tied here. Okay, they need to just keep going and hope for the best. அவ்வளவுதான். ஏன்னா பேட்டிங்லயும் வந்து நான் பவர் கேமே சுத்தமா இல்ல. தோனி இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. எனக்கு ஐ ஹாவ் அ ஃபீலிங் தோனி இஸ் ஏஜ் இஸ் கேட்சிங் அப் வித் ஹிம். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இப்ப நான் உண்மையா சொல்லட்டுமா, and you may agree with this, you may not. I think you may agree. அதாவது சிஎஸ்கே 3 மேட்ச் தோத்துருக்கா. அந்த 3 தோல்விக்கும் தோனி 0% responsible because of the time he walked out to bat. Yeah. That's true. தோனியால ஒன்னும் லைக் டைரக்டா பண்ணிருக்க முடியாது. பட் he's not captain. He cannot control when he, அதாவது நம்பர் 9 இறங்கினா அவர் இன்னும் சீக்கிரமா இறங்கினார் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் டைம்ஸ். இன்னைக்கு the match is already lost. என்ன பண்றது? அதான் சொல்றேன். the match was lost, but இன்னைக்கு I felt like அவர் ஏதாவது he could have tried a bit more, shown a bit more intent. He was just knowing Vijay Shankar was in the other end, he's not going to really power and muscle the ball and bring you closer to the target. At least like you could try. இல்ல இன்னைக்கு அவர் ட்ரை பண்ண மாதிரியே தெரியல எனக்கு. ஆனா சூப்பரா போட்டாங்க. மோஹித் சர்மா வந்து all the Yorkers they were nailing it. சூப்பரா போட்டார். பட் ஐ ஃபீல் லைக் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம் தோனின்னு அப்படின்னு தோணுது. இப்ப நம்ம டிசி பார்க்கலாம். இப்ப அக்ஷர் பட்டேலே ஒரு ஓவர் தான் அவர் ஒரு ஓவர் தான் போட்டார். அவர் இன்னும் ஒரு 3 ஓவர் போதான் ரொம்ப. இந்த விப்ராஜ் நிகம ஓகே 2 for 27 காட்டுறது நிறைய அரைக்குழி போட்டார். 2 விக்கெட் எடுத்துட்டார். அது விப்ராஜ் நிகம் அஹெட் ஆஃப் அக்ஷர் பட்டேல் ஆனா டர்னிங் ட்ராக்கையும் போட்டு அடிக்கவே முடியல. இப்ப இந்த சிஎஸ்கே பேட்டிங் நினைப்பு வந்து எப்படின்னு, இந்த டிசி பேட்டிங் நினைப்பு ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பேட்டிங் நினைப்பு. இது எதுனால ஓகேயா தெரியுதுன்னா கேஎல் ராகுல் இன்னைக்கு அடிச்சுட்டார். இப்ப கேஎல் ராகுல் இந்த 11ல அவுட் ஆகலைன்னா என்ன ஸ்கோர் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் டு யூ திங்க் திஸ் டீம் வுட் ஹவ் காட்? தேர் பின் நோ கான்டெஸ்ட் எனக்கு பொறுத்த வரைக்கும். அடிச்சதுனாலதான் இப்படி இருக்கு. இல்ல இன்னைக்கு கேஎல் ராகுல் இன்னைக்கு சரியான நாக் ஆடினாரு. பட் ஐ ஃபெல்ட் ஈவன் திஸ் மார்னிங் நான் டிவி ஆன் பண்றதுக்கு முன்னாடியே நான் இன்னைக்கு ஐ வாஸ் திங்கிங் whenever I saw actually நான் டிவி ஆன் பண்ண உடனே கேஎல் ராகுல் அந்த டாப் ஆஃப் த ஆர்டர்னு பார்த்த உடனே எனக்கு ஐ ஹேட் a feeling அவர் வந்து he's going to do something today. he's going to hit big because சென்னை இந்த மாதிரி ட்ராக்ஸ் எல்லாம் even if it's a slow track or whatever track, Rahul will at the top of the order. He's a fearless player. He didn't even break a sweat today. He didn't even seem like it was a joy to watch him bat. Even as a CSK fan, நம்ம ரெண்டு பேருக்கும் கேஎல் ராகுல் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் it is a great joy. It was a brilliant knock. I think he had so much because Faf wasn't in the team. I think that the opposite actually happened. You would think that it will put more pressure on him, but because he was in the top of the order, he was just கொஞ்சம் அவரோட நேச்சுரல் கேம் ஆடினார் கேஎல் ராகுல், which was brilliant to watch. And அவரோட ஸ்கோர்னால தான் இன்னைக்கு ஐ ஃபீல் லைக் they even got to 180. So he was the reason today that they crossed the line. நான் திருப்பியும் சொல்றேன், ஜானி பெர்ஸ்டோ சைன் பண்ணும். இந்த ஃப்ரேசர் மெக்காக்கு எக்ஸ்பெரிமெண்ட் வேலைக்கு ஆகாது. ஜானி பெர்ஸ்டோ உள்ள வந்தா இந்த நட்ராஜனும் இருக்கார் வெறியில. அவர் இன்ஜுரியில இருந்து உள்ள வந்தா அந்த டீம் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிடும். நட்ராஜன் ஜானி பெர்ஸ்டோ உள்ள வந்தா there no need to make changes no matter where they play. They got impacts of Samir Rizvi, they got impacts of Mohit Sharma in the team. வந்து if they do not make they do not, no one gets injured or loses form, they will be a very good team. They can look to qualify for the playoff. நான் வரமாட்டான்னு நினைச்சேன். But they've gone on a roll now. முதல் மேட்ச் ஸ்டீல், ஆனா 2 மேட்ச் கன்வின்சிங் பெர்ஃபார்மன்சஸ் thereafter. So well done to Delhi Capitals. CSK வந்து இந்த ஸ்கோர் கார்டை பார்த்தா இது வந்து and before we conclude, நான் இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். 74 for 5 in 10.4. அதுல இருந்து
நம்ம என்ன சொன்னோம், நம்ம அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து எனக்கு என்னமோ ஐ திங்க் there's going to be more of competition. I think there's going to be something ன்னு பார்த்தா சிங்கிளா ஓடிட்டு இருக்கா. ஓகே, நன்னா போட்டா 158 for 5. I'm going to conclude that because and we were discussing this. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. when I think of watching that innings how it was going னா எனக்கு ஒண்ணுமே எனக்கு புரியல. and you can also talk about as well as you wrap up. See, நான் வந்து பிளண்டா நான் சொல்ல போறேன். ஓகே, ருத்துராஜ், ரச்சின், கான்வே டாப் 3 இன்னைக்கு. அவங்க அவுட் ஆனதுக்கு அப்புறமா கேம் வாஸ் டன். ஓகே, பிகாஸ் வேற யாருமே பெஞ்ச்ல இல்ல. இப்ப தூபே வந்து ஐ டோன்ட் இப்பலாம் தே ஃபிகர்ட் ஹிம் அவுட். ஓகே, தூபே வந்து கொஞ்சம் if you bowl away from him, கொஞ்சம் அந்த லெக் ஸ்பின் அவே ஃப்ரம் ஹிம் இல்ல இந்த லெக் ஸ்பின்னர்ஸ் கிட்டே யூஸ்வலா பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் ஸ்பின்னர்ஸ் தான் போட்டு இந்த ஸ்லாட்ல போடுறச்சு அடிப்பார் தூபே. பட் கொஞ்சம் அந்த கூகுளிஸ் அப்படிலாம் போட்டா if you bowl at a length, even the half trackers is not able to get away. So ஒரு 6 அடிச்சது நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆனா நான் முன்னாடி சொல்லிருக்கேன் அவர் இறங்கி வந்து அடிக்க மாட்டார். அதனாலதான் அந்த லெங்த் போட்டாரு. நெக்ஸ்ட் பால் அவுட். சோ அதனால லைக் நெக்ஸ்ட் பாலோ இல்ல within a few balls he was out. But see, they have figured him out. Everyone has figured out Dubey. Last season Dubey ரொம்ப எஃபெக்டிவா இல்ல. சோ அதனால அந்த ஒரு சீசன் தான் it takes in the international, in the IPL level is close to that level where it takes one season for people to figure someone out like Dubey. He doesn't move his feet. It's very easy for someone to figure him out. So அதனால தூபே வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்னு சொல்ல மாட்டேன். yes he has that like அந்த potential. பட் அதுக்கப்புறமா பாரு இவன் விஜய் சங்கர் வந்து அவருக்கு வந்து அந்த அபிலிட்டி இல்ல. அவன் he tried his best and but it's just not there. Jadeja, I just ruled him out as a batsman in the IPL because அவர் ஒண்ணுமே அகைன்ஸ்ட் ஸ்பின் நான் ஒத்துக்கிறேன். 14 பந்து எடுப்பார். இப்ப என்ன 14 பந்து லாஸ்ட் விக்கெட் ரன் ரேட் இஸ் கோயிங் டு 11-12 ஓவர். 14 பந்து தான் வேலைக்கு. அவரை பாக்குறது இல்ல பிகாஸ் அவர் வந்து லைக் படவே இல்ல. இஸ் நாட் ஈவன் ஏபிள் டு ஹிட் இட் ஆஃப் தி ஸ்கொயர் effectively. So and he's not able to accelerate like used to. Spinners kitte is not able to. I agree. For fast bowlers kitte can on the spin track correct spin போட்டு அவர் எடுக்கறார். I feel like oppositions are also starting to figure Jadeja out as well, that he can't bat against spin. And here comes the question. Okay, Dhoni, look, I'm nada இருக்கறதுலயே probably உலகத்திலே one of the Dhoni biggest fans. Okay, but அவர் வந்து he is not the same Dhoni. இப்ப இந்த லெவல்லனா if you don't play cricket for a whole year, okay, at this age it's very hard to come back and just be the same, just start hitting the bowlers again, smacking the bowlers again. Last year he was younger, and plus last year I felt like I don't know, 42 க்கு 43 க்கு I felt like something was it was different last year. Maybe not many spinners were bowling to him last year. அதேதான். Yeah, that did not face many deliveries. But Mitchell Starkum பாரு, தோனிக்கு நேரா செமையா போட்டார் மிச்சல் ஸ்டார்க். ஆமா. So he's not had that time to get settled, Dhoni. And the age, like you have had such a long break from cricket, it's very hard for you to just come back and start competing at this level again. So and on that topic, our bonus season they did not bowl many. He not have to walk out earlier many times. ஓகே, போன சீசன் ஒரு கன்வின்சிங் பேட்டிங்லாம் இல்ல, நிறைய தடவை they faltered. பட் தோனி வந்து அதுலயே didn't have to walk out early too many times. இந்த கேஸ்ல எல்லா மேட்சும் 10வது ஓவர்லயே 3-4 விக்கெட் விழுது. then of course he has to walk out earlier. You're right. I think Dhoni வந்து first now he has more work to do than probably he can do now. Like before, Dhoni வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து the game was already done by the time he walked in. So half done because Ruturaj and Conway and Rachin did very well at the top of the order. Dubey also in the middle. Dubey was also in better form, and Jadeja also contributed. So they had better batting munadilam. So I feel like there's too much work. Ipa Dhoni ku vandu romba too much like at the end utta Dhoni enna pannuva. Rahane also was there appa ipa vende the solidity illa ipa. I think edukku Rahane outru. No, ரஹானே விட்டது வந்து நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா they have not really இப்ப I'm just இப்ப கொஞ்சம் ரொம்ப இந்த வீடியோஸ் gone off for a long time, so I'll just wrap up with this. But
சிஎஸ்கே இம்ப்ரூவ்ஸ் பிளேயர்ஸ்னு ஒரு rhetoric இருக்கு அண்ட் தே டூ. ஆனா யாரை இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கா? மகேஷ் தீக்ஷனா was playing well in global leagues and for Sri Lanka before he arrived at CSK. துஷார் தேஷ்பாண்டே இப்ப என்ன பண்றன்னு நம்ம பாக்குறோம், டொமெஸ்டிக் பிளேயர். தீபக் சஹர் என்ன பண்றன்னு பாக்குறோம். அந்த மாதிரி பிளேயர்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா. விஜய் சங்கர் apart from that one season for Gujarat Titans அவர் ஐபிஎல்ல என்ன பண்ணியிருக்காரு, இஸ் நாட் டன் எனிதிங். தீபக் கூட இந்த கடைசி 2 வருஷத்துல என்ன பண்ணியிருக்காரு, ஒண்ணுமே பண்ணல. ராகுல் திரிபாதி இந்த கடைசி 2 வருஷத்துல என்ன பண்ணியிருக்காரு, ஒண்ணுமே பண்ணல. தேவன் கான்வே அந்த வேர்ல்ட் கப்ல அந்த ஒரு மேட்ச் இங்கிலாந்து கிட்ட அடிச்ச உடனே ஃபார்ம் போயிடுச்சு. இந்த 4 பேரை வச்சுட்டு யூஆர் கெட்டிங் தெம்னா, ஹவு கேன் யூ இம்ப்ரூவ் தீஸ் பிளேயர்ஸ் ஃப்ரம் வேர் தேவன் கான்வே பிளேட் வெல் பிஃபோர் ஃபார் சிஎஸ்கே? அதை வச்சுட்டு கேன் யூ சே நவ் நோ? How can you improve the players from where they are when the foundation is not there? Yeah. And to sum it up, just to quickly sum up, they don't have the bench strength this year to even do anything about their current performance. So I don't know. First time, I can't say that there is any hope. It's not a negative thing, but somehow they have to find a way, because one change won't work. So hopefully things go well for them, but I'm not very confident. So அதேதான் நம்ம மேட்ச் ரிவ்யூ பண்ணிட்டோம். என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் அனுப்புங்க. Remember, this is our opinion. What's yours?